Peacemakers of Christo. முதல் மணி ஜெபத்திலே இன்று நீ தட்டி கேட்டதால் கெட்டவனாக மாறி போனாயா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே, நான் வந்து அவர்களிடம் பேசிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது, ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல வழியில்லை. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் சுவாமி. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அந்நாட்களிலும் ஆண்டவரே, பாவிகளை கண்டு நீ பாவம் செய்யாதே, நீ விபச்சாரம் செய்யாதே, நீ களவு கொள்ளாதே, நீ அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே, நீ கடவுளாகிய ஆண்டவரை போற்று, அவரையே நமஸ்கரித்து ஆராதி என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, பாவம் உனக்கு ஆகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்களை எல்லாம் கடிந்து கொண்டீரே ஆண்டவரே. பாவ ஆலோசனைகளே இருக்கக்கூடாது என்று கடிந்து கொண்டீர் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் அவதிப்படுகிறார்கள் சுவாமி. ஏசு ராஜாவே, ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மக்களை வழிநடத்துவதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள் சுவாமி. என் பிள்ளைய திருத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா திருத்த முடியல. டே படிடா, சினிமா பார்க்காதடா, விளையாடாதடா, கேம்ஸ் விளையாடாதடா, சாட்டிங் பண்ணாதடா, நண்பர்களோடு திரியாதடா, டே ஒழுக்கமான வாழ்க்கை வாழுடா, கோபப்படாதடா, குடிபோதைக்கு ஆளாகாதடா, கஞ்சா பொருளுக்கு ஆளாகாதடா, லவ் பண்ணாதடா என்று சொன்னால் ஆண்டவரே, அவன் பேயை போல மாறுகிறான் சுவாமி. ஆண்டவரே, அவன் கோபம் கொள்ளுகிறான் ஆண்டவரே, அவன் அடிக்கிறான் சுவாமி. பெற்றோர்கள் என்று பாராமல் கெட்ட வார்த்தைகளை திட்டுகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் பெண்ணிடம் எவ்வளவோ சொன்னேன், வாழ்க்கையை எடுத்துக்காட்டை சொன்னேன், வாழ்க்கையின் கஷ்டங்களை சொன்னேன், என்னுடைய பாடுகளை சொன்னேன், என்னுடைய அவமானங்களை சொன்னேன், என்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் அந்த பிள்ளைக்கு என்று செலவழித்தேன் என்று சொன்னேன். என்னுடைய காசு, என்னுடைய தைரியம், என்னுடைய சக்தி அனைத்தையும் உனக்காகவே நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவளுக்கு காதல் முக்கியமாயிடுச்சு, அவளுக்கு சாட்டிங் முக்கியமாயிடுச்சு, அவள் ஊர் திரிவது முக்கியமாயிடுச்சு ஆண்டவரே, அவளுக்கு செக்ஸ் முக்கியமாயிடுச்சு சுவாமி. ஏசப்பா, காதலனோடு திரிகிறாள் ஆண்டவரே, யார் யாரோடையோ பேசி கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகளை திருத்த முடியல ஆண்டவரே, நல்வழியில வழி நடத்த முடியல சுவாமி. ஆண்டவரே, டிவி பார்த்து கொண்டோம் ஆண்டவரே, போன்ல பேசி கொண்டோம், அவருடைய காம எண்ணங்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி. சாத்தானானவன் அவர்களை விடுவது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை அவன் அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்து விட்டான் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கணவனோடு சேர்ந்து வாழ்கின்ற மனத்தன்மைகள் இல்லாமல் போய்விட்டது சுவாமி. கணவனோடு சேர்ந்து வாழ முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இங்க குடும்பமாகவே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னீரே, நான் பாவத்தை விட்டு போதிக்காமல் இருந்திருந்தால் நல்லதாக இருந்திருக்குமோ என்று அந்நாளிலேயே சொன்னீரே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, ஏசப்பா, அந்த பாவத்தை நீர் போதித்ததனால்தான் இன்று உன் பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும் என்று மனம் மாறுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு நாள் அவர்களை மனம் மாற்றுகிறீர்கள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, பாவி அழிந்து போக கூடாது என்று அவனுடைய உள்ளத்துக்குள்ளாய் ஊடுருவி பேசுகிற ஒரே தேவன் நீர்தான் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு மனிதனையும் அவன் சாவதற்கு முன்பதாக அவனுடைய செவிக்குள்ளாய் சென்று ஆண்டவரே, அவனுக்கு மன உறுத்தலை கொடுக்கிற தேவன் நீர்தான் சுவாமி. ஏசப்பா, உன் பிள்ளைகளை நீர் காத்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அதனால் தான் ஆண்டவரே, இந்த 3 மணி அளவிலே நீர் மரித்தீர் ஆண்டவரே. கல்வாரி மலையிலே நீர் மரித்தீர் ஐயா, ரத்தம் சிந்தி மரித்தீர் சுவாமி. உன் அன்புக்கு என் வாழ்க்கை ஈடாகாது சுவாமி.
இயேசு ராஜாவே, உன் பிள்ளைகளை திருத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்துகிற கண்ணீர்களை துடையுங்க ஆண்டவரே. அப்பா, இளம் பிள்ளைகளை மனம் மாற்றி ஆண்டவரை ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ளாய் நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் ஏராளமானோர் நோட்டு, பேனா, புஸ்தகம், சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள். எங்களுடைய ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதை தான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நவநாள், ஆராதனை, உன்னத திருப்பலி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உங்க கருத்துக்களை அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 30 திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பார். அதை நீங்கள் அர்ப்பணிக்கப்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது நிஜமாகவே உயிரை காக்கும், வலியை நீக்கும், ஆஸ்மா வலிக்கும், மூச்சு வாங்குதலுக்கும், மூச்சு திணறலுக்கும், வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும் அனைத்திற்கும் பயன்படும். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நீங்க மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க, இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை, சக்திமிக்க ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது செய்வினை அகற்றுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும், குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜெபங்கள் உடையவை. இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இதையும் நீங்க வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை பார்க்கிறவங்க, இது கடவுள் கொடுத்த சேனல், இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.